நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லுவார் பாரு, அது நமக்கு இங்க புரியாது, வீட்டுக்கு போனா தான் புரியும். சில பேர் பதில் தெரியாமலே பயந்து ஓடி இருக்காங்க. போல தமிழகத்துல 4 பகுதிகளா, அதாவது வட மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்கள் தொழில் புரட்சிக்காக அந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு 20,000 கோடி. இதை எந்த அளவுக்கு செயல்படுத்த போறோம், எந்த மாதிரியான வளர்ச்சி பணிகள் அங்க இருக்கு? எல்லா விதமான வளர்ச்சி, ஒரு பேலன்ஸ்டா ஹோலிஸ்டிக்கா எல்லா இடங்கள்லயுமே வந்து எல்லா வளர்ச்சி வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, உதாரணத்திற்கு செம்மொழி பூங்காக்கள் அதை அறிவிச்சிருக்காங்க. தேர்தல் அறிக்கையில் வந்து எதிர்காலத்தில் இப்போ கிளைமேட் சேஞ்ச் அதையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு அதை பற்றியும் பேசியிருக்கிறோம். அதனால் எல்லா விதமான வளர்ச்சி, கல்வியாக இருக்கட்டும், பொருளாதார வளர்ச்சியாக இருக்கட்டும், தொழில் வளர்ச்சியாக இருக்கட்டும், எல்லாவற்றையும் உள்ளடக்கிய வளர்ச்சி எல்லா பகுதிகளுக்கும் வர வேண்டும் என்பதுதான் முதலமைச்சர் அவர்களுடைய கருத்து.